பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய பந்தியில் பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை பாராட்டினதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து தேவன் நம்மை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம். எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆர்வமாக இருக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சவுண்ட் எப்பயுமே குறையக்கூடாது, கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தான் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆண்டவரே, சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டினது போல இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரை சோர்வுகளையும் அசதிகளையும் கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. உங்களுடைய சமூகத்தில் உற்சாகமாய் காணப்பட தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரம் இந்த 4வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக அடையாளங்களையும் அநேக அற்புதங்களையும் தேவன் செய்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அநேக இடங்களிலே தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் தேவன் முன்குறித்தாரோ, யாரெல்லாம் தேவன் அழைத்தாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஒரு அடையாளத்தை கொடுத்து தேவன் அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிட்டு ஒரு வசனமும் 2 வசனமும் அல்ல, அநேக இடங்களிலே நம்ம வாசிக்க முடியும். அப்போது இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன மிகவும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரு அடையாளம் நமக்கு என்று தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ யாராவது முன்பின் தெரியாதவங்க, இப்போ யாராவது நீங்கள் அவர்களை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவர்களுடைய பேரை என்ன பண்ணுவாங்க? முதல்ல சொல்லுவாங்க ஒரு அடையாளம். அவருடைய பேர் தான் அவர்களுக்கு அடையாளம். இப்போ நான் அப்படின்னு கேட்டால் எனக்கு எது அடையாளம்னு கேட்டிங்கன்னா, என்னை தெரியாத யாருக்கிட்டையாவது நீங்கள் என்னை பற்றி சொல்லணுன்னா முதல்ல என்ன சொல்லுவீங்க? என் பேர் சொல்லுவீங்க, அப்பாவுடைய மகன் சொல்லுவீங்க, ஏதோ ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. அதே போல் யாருக்காவது ஒரு அட்ரஸ் தெரியலனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? நேராக போங்க, அங்கே ஒரு 4 ரோடு இருக்கும், அது ஒரு அடையாளம். அது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கும். இல்லை ஒரு கடை இருக்கும், அது பக்கத்தில் இருக்கும். முன்னெல்லாம் இங்கே அட்ரஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது, அது பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம்? கிறிஸ்டின் வீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லாட்டி சர்ச்சு இருக்குல்ல அது. அப்போ ஒரு அடையாளம் என்ன பண்ணுது? தேவைப்படுகிறது. ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா, ஒருத்தரை தெரியப்படுத்தணும்னா அவர்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அடையாளம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. ஒருத்தரை சொல்லணுன்னா கூட சொல்லுவோம், நல்லா ஹைட்டாக இருப்பார், நல்லா குண்டாக இருப்பார்,
இல்லை நல்லா ஒல்லியாக இருப்பார், எப்பவுமே அவர் இப்படி தான் இருப்பார், நீங்கள் அந்த கடைக்கு போங்க, அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அதே போல் தேவன் தன்னை நிரூபிப்பதற்காக நான் தான் உங்களை அழைத்தேன், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் தன்னை பற்றி சொல்லுவதற்கு தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு சில அடையாளங்களை தேவன் செய்கிறார், சில அடையாளங்களை தேவன் கொடுக்கிறார். அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே நமக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ஒரு அடையாளத்தை, இவ்வளவு பெரிதான ஒரு அற்புதத்தை குறித்து நம் கவலைப்படாமல் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் யோவான் 4வது அதிகாரம் 48வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 4வது அதிகாரம் 48, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நான் அற்புதங்களை செய்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களோட அடையாளத்தை அதான் அந்த ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு அடையாளத்தை, ஒரு அற்புதத்தை காமிச்சாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விசுவாசிப்பீங்க. சில நேரத்தில் நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்போமானால், எனக்கு இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்னா, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ஏன் இந்த நம்பிக்கை, ஏன் இந்த விசுவாசம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலமாக, ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். அதை வைத்து கொண்டு மற்ற காரியத்தில் தேவனிடத்தில் என்ன பண்ணுவோம், கேட்போம். ஹல்லேலூயா. நீங்கள் இவர் தோமாவை குறித்து வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, காட்சி கொடுக்கிறார். சீஷருக்கு காட்சி கொடுக்கிறார். எல்லாம் பயந்து கொண்டு நிற்கிற வேளையில் தோமா வருகிறாரு. யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன். இப்போ என்ன கேட்குறாருன்னா, தோமா என்ன கேட்குறாருன்னா, நீ தான் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கையை என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. காட்டிட்டு, உன்னுடைய விரலை எடுத்து இதுக்குள்ளே நீ என்ன பண்ண போட்டு பாரு. அப்போ இந்த சீஷர்களுக்கு, ஆண்டவரோடு கூட இருந்தவர்களுக்கு ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்குறாங்க. நீர் தானா, அது நீங்கள் தானா, இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்தது நீங்கள் தானா, இந்த 3.5 வருஷம் எங்களோடு கூட நீங்கள் ஊழியத்தை செய்து நீங்கள் தானா அப்படின்றது எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க, காட்டுங்க. நீங்கள் தானா அப்படின்றது எனக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, நிரூபிங்க. போய் கடையில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு பொருள், சாதாரணமாக ஏதோ ஒரு பொருள்னே வச்சுக்கோங்க. ஒரு அரிசி வாங்கினா கூட முதல்ல ஒரு சாம்பிள், ஒரு கிலோ கொடுங்க, நான் அதை செய்து பார்த்துட்டு அது குழையுதா இல்லை நல்லா இருக்கா வேகுதான்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், மூட்டையாக வாங்கிக்கிறேன். ஒரு டிவி வாங்கினா அது போட்டு பார்த்து அது கொஞ்சம் அது காமிச்சாதான் என்ன பண்ண முடியும். ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஃப்ரிட்ஜு, அது ஒரு டெமோ என்ன பண்ணிடணும், காமிக்கணும். எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க, அது நல்லா வேலை செய்யும் அப்படின்றத எனக்கு என்ன பண்ணுங்க, காட்டுங்க, எனக்கு நிறுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இது மனுஷனுடைய ஒரு இயல்பு. அதே மாதிரி தான் இதெல்லாம் எதிர்பார்ப்போம். தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன், உனக்கு நான் ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறேன், அதனால் நீ என்ன பண்ணுவ, விசுவாசிப்ப.
பாருங்க, 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க வனாந்து எகிப்தில் இருக்கிறாங்க, அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசேவை அழைக்கிறாரு. மோசேவை கத்த தெரிந்து கொண்டு நான் தான் அனுப்பினேன் அப்படின்றதுக்கு நீ போயிட்டு என்ன பண்ண, அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வா, விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்பி கேட்டு மோசே போகலை. மோசே கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தான் என்னை அனுப்பினர் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ போய் என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வா. நீ போய் என்னுடைய ஜனங்களை, எகிப்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க, இவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், இவர்களை நான் விடுதலையாக்குவேன், அதனால நான் உன்னை அழைத்தேன், நீ போன்னு சொன்ன உடனே மோசே என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். ஆனால் மோசே என்ன சொல்கிறாருன்னா, நீர் தான் என்னை அனுப்பினர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை காணுங்க. கிட்டத்தட்ட எத்தனை அடையாளம் தெரியுமா? 10 விதமான அடையாளங்களை தேவன் காட்டுறாரு. 10 அடையாளங்களை. இந்த 10 அடையாளங்களும் எகிப்தில் உள்ள தெய்வங்கள். எகிப்தில் இருக்கிற தெய்வத்தை தேவன் எல்லாவற்றையும் அழித்து இவைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்று நிரூபிக்க பார்வோனுக்கு தேவன் இந்த அடையாளங்கள் எல்லாம் காமிச்சார். அல்லேலூயா. இந்த 10 வாதைகளையும் தேவன் அனுப்புறாரு. இந்த 10 வாதைகள் என்னென்னு தெரியுமா? 10 வாதைகள்லாம் என்னென்ன? 10 வாதைகள் எழுதி அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்பில் எழுதி ஃபோட்டோ எடுத்து தனியாக அனுப்பிச்சி வைங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. வசனத்தோடு எழுதணும் 10 வாதைகளை. வசனத்தோடு இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். பைபிளில் பார்த்து என்ன பண்ணணும்? ஆமாம், எனக்கு பைபிளையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். 10 வாதைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 வாதைகளையும் அடையாளங்களை தேவன் என்ன செய்கிறாரு? காண்பிக்கிறார். அடையாளங்களமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் காமிச்சாதான் நான் தேவன் என்பதை இவர்கள் என்ன செய்வாங்க? நம்புவாங்க. நீங்கள் பாருங்களேன், நெகேமியா 9வது அதிகாரம் 9:10 வாசிங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 9:10. நெகேமியா 9:10. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை கூப்பிடுதலை கேட்டீர். வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் என்னத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அல்லேலூயா. யாருக்கு அடையாளத்தை காட்டுறாரு? பார்வோனுக்கு, அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும், அவன் தேசத்துள்ள சகல ஜனங்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு அடையாளத்தை தேவன் காமிக்கிறார். அது என்ன அடையாளம்னா, நான் தேவன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து எல்லாவற்றையும் அழித்த பிறகு 40 நாள் கழித்து தேவன் நோவாவை பேழையில் இருந்து இறக்கின பிறகு ஒரு அடையாளத்தை தேவன் காட்டுறார். அங்கே ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12 வாசிங்க. 12-15 வரைக்கும். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கும் என்று நான் செய்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும்
நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தை நான் இவர்கள் நிமித்தமாக அழிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் வானத்திற்கு மேலாக ஒரு அடையாளத்தை தேவன் காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன், நான் சொன்னது போல ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு அடையாளத்தை தேவன் வைக்கிறார், ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு அடையாளத்தை தேவன் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை தானியேல் சொல்ல, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்த எனக்கு நன்மையாய் கண்டது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அடையாளங்களை கொடுத்திருந்தார், எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்தார். அவைகள் எல்லாவற்றையும் பிரசித்தமாய் நான் பண்ணுவது என்னுடைய கடமையாய் இருக்கிறதை நான் கண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அடையாளங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? உலக பிரகாரமான ஒரு அடையாளத்தை சொல்லுவீங்க. உலக பிரகாரமான ஒரு அடையாளம் என்னை உட்பட நான் என்னவா இருக்கிறேன்னு கேட்டால், நான் உலகத்தில் ஒரு போதகராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அடையாளம். சதீஷ் அண்ணனை கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டராக இருக்கிறாருன்னு ஒரு அடையாளம். இவங்களை கேட்டிங்கன்னா ஒரு அடையாளம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் அவர்களை சொல்லி சொல்லி இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று ஒரு அடையாளம். அதே போல் நம்ம ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 7வது அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 7வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தை வாசிங்க. 10-11. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், சத்தமா சொல்லுங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு 10-11 பேர் இல்லை ஒரு 20-30 பேர் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்து பார்த்தே அவங்க அப்பா யார் அவங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிரும். ஏதோ ஒரு அடையாளம். நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் போது கூட பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சேர்த்தும் பொழுது உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குது, ஏதாவது தழும்பு இருக்கா, அது அந்த ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுவாங்க? நோட் பண்ணுவாங்க. ஒரு அடையாளத்தை நோட் பண்ணுவாங்க. நோட் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேர் எழுதி வைக்கிறீங்க? எல்லா பசங்களும் ஒரே மாதிரி நோட்டு, ஒரே மாதிரி புக்கு வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம்? இது என்னோடது தான் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு அடையாளம். அங்கே ஒரு 20-40 நோட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே அது எது ஏன் நோட்டு, எது ஏன் புக்குன்றது நல்லாவே தெரியும். அதே போல் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு அடையாளத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் காயினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். காயின் தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொன்றது நிமித்தமாக ஆபேலுடைய ரத்தம் ஆண்டுடைய சந்நிதியில் போய் கூக்குரலிட்டது. அப்போ வாசிங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமும் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமும் 4வது அதிகாரம் 8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நல்ல கவனிங்களேன், சகோதரனுக்கு நான் காவலாளியா? கொன்னது அவன் தான். ஆனால் ஆண்டவர் கேட்கும் போது சொல்கிறான், நான் என்ன அவனுக்கு, நம்மளாக இருந்தால் என்ன திரும்ப கேட்போம்? அவன் ரொம்ப டீசெண்டாக கேட்டான், காவலாளியா அப்படின்னு கேட்போம். நம்மளாக இருந்தால் நானா வேலைக்காரனா உனக்கு? நானா உனக்கு நானே தான் எல்லாத்தையும் செய்யணுமா? நானே தான் எல்லாத்தையும் செய்யணுமா? கொஞ்சம் அதை செஞ்சுறேன், நானா உன் வீட்டு வேலைக்காரனா? நான் செய்யணுமா? நான்
சாப்பாடு போடணும், சாப்பிட்ணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் ஒரு வேலை என்ன பண்ணுறது கிடையாது வீட்டில். சரி கேட்டால் நான் என்னது, ஆனால் அவங்க வீட்டு வேலைக்காரனா நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நானா காவலாளியா? அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அதெல்லாம் பார்த்துருக்குறதா எனக்கு வேலையா? இந்த ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன், கொஞ்சம் எங்கேயோ தேடி கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நானா உனக்கு எடுத்து கொடுக்கணுமா? இல்லை ஏதாவது ஒரு பொருள் எங்கேயோ மறந்து வச்சுட்டா கொஞ்சம் அதை பாரு, கொஞ்சம் தேடி கூட. எங்கே வச்சேன்னு எனக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது வச்சிட வேண்டியது, ஏன் உசுரை வாங்க வேண்டியது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு காயின் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் காவி என்ன பண்ணுறாரு, ஸோ நானா காவலாளியா? பாருங்க யார்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, யார்கிட்ட சொல் பாருங்க, காவலாளியா? நானா காவலாளியா? அடுத்த வசனத்தை, அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரருடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு, நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நல்ல கவனிங்க, இவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. எங்கேயாவது ஒத்துக்கிட்டானா? எங்கன்னு கேட்ட வரைக்கும் நானா காவலாளியா, அவ்வளோதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில நிலையற்று நீ அலைவாய், சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தை விடுறாரு, சாபத்தை விடுறாரு. ஆண்டவர் இந்த பூமியை படைத்த பிறகு கொலை பண்ணது யாரு சொல்லுங்க? யார் கொலை பண்ணது? நான் சொல்லிட்டேன், கர்த்தர் தான் முதல்ல கொலை பண்ணது. எப்படி தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களா, ஆண்டவர் வந்தாரா, அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு? என்ன செஞ்சு கொடுத்தாரு? தோல் ஆடைகளை பண்ணி கொடுத்தார். அந்த தோல் எங்கேருந்து வந்துச்சு? தோல் எங்கேருந்து வந்துச்சு? இங்கே இவர் என்ன செய்கிறாரு? கொலை பண்ணிடுறாரு, கொலை பண்ணிட்டார். ஆனால் அதோடைய ரத்தத்தின் சத்தம் வந்து அங்கே கேட்குது. அது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இது மனுஷனுடைய ரத்தம். பாருங்க, இப்போ ஆண்டவர் 12வது வசனத்தை வாசிக்க, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை இதை என்னால் என்ன பண்ண முடியாது, சகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ பூமியில நிலையற்ற அலைவா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தார். பயிர் எடுக்கிறதுலாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பயிரிடும் பொழுது வேர்வை சிந்தி தான் நீ என்ன பண்ணுவ, நீ நிலையற்று நீ அலைவாய். அப்போ இவர் சொல்றாரு, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. 14வது வசனத்தில், இந்த தேசத்தை துரைத்து விடுகிறீர், விலகி மறைந்து நிலையற்ற அலைவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் அவன். யாரு கண்டுபிடிப்பா? யார் கண்டுபிடிப்பா? ஆதாமு ஏவாளுக்கு அடுத்தது காயின் ஆபேலு. காயினை வந்து ஆபேலை கொன்னுட்டான். இப்போ ஆபேல் மட்டும்தான் இருக்கான். இப்போ இவர் வந்து ஆண்டவர் துரத்தி விடுறாரு. நேராக எங்கே போவார்? ஏதோ தேசத்துக்கு போவார். போகும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவனை கண்டுபிடிப்பான். யார் அவனை கண்டுபிடிப்பான்? ஏசப்பாவே துரத்தி விட்டு ஏசப்பாவே கண்டுபிடிச்சி அவனை கொல்லுவாரா? யார் கண்டுபிடிப்பா? யார் அவனை கண்டுபிடிச்சி கொல்லுவா? காயினை தான் ஆண்டவர் துரத்தி விடுறாரு. காயின் சொல்றாரு, என்னை கண்டுபிடிக்கிறவன் அதுதான் கேட்குறேன், யார் என்னை கண்டுபிடிப்பா? ஆபேலு செத்துட்டாரு, காயின் மட்டும்தான் இருக்காரு. ஆதாம் ஏவாள் இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க.
அப்புறம் யார் கொல்லுவாங்க அவனை? யார் கொல்லுவாங்க? காயின் யார் கொல்லுவா? காயின் மனைவியா? காயின் மனைவி எங்கேருந்து வந்தாங்க? தெரியலையா? நீங்கள் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அந்நாளிலே ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள் இருக்கும். அந்நாளிலே ராட்சசர்கள், அந்த வசனம் எங்கே இருக்குது? 4வது அதிகாரமோ இந்த 6வது அதிகாரத்தில், 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களே ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். அவர்கள், அந்த ராட்சசர்கள் எங்கேருந்து வந்தாங்க? நான் பைபிள் ஸ்டடி வச்சாலும் வரமாட்டீங்க. லூசிஃபர் கீழே விழுந்தான்ல, அப்போ என்னாச்சு? தன்னுடைய வாளால், அதுவே தெரியாதா? லூசிஃபர் கீழே விழும் பொழுது தன்னுடைய வாளால் ஒரு கூட்ட ஜனத்தை கீழே விழ செய்தான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அந்த ஜனங்கள் தான் ராட்சசர்கள், அவர்கள் தான் ராட்சசர்கள். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் சபித்து அனுப்பின பிறகு இவன் வித்தியாசமாக இருக்கிறானே, ஏன்னா தேவனால் படைக்கப்பட்டவர்கள் இருந்து வந்தவன் இந்த காயின். இந்த ராட்சசர்கள் தள்ளப்பட்ட தூதர்கள். இவன் வித்தியாசமாக இருக்கிறானே, இவனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? இன்னும் கூட நம்மளுடைய இந்தியாவில் இந்த சென்டினல் தீவுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டுவாசி ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்க உள்ளார யாருன்னா போனாங்கன்னா சாகடிச்சிருவாங்க. அதனால கவர்மெண்ட்டே தடை பண்ணியிருக்கு, அந்த பகுதிக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காயின் போகும் பொழுது இவனை பார்த்து எங்கே கொன்னுட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் சபித்திருந்தாலும் அவனை எவனும் கொன்று போடாதபடிக்கு அவனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர், ஒரு பாவம் செய்த மனிதனுக்கே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சொந்த ஜனங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை, ஆமீன் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தார் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் தர வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு 3 அடையாளத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரலனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு 3 அடையாளத்தை. முதலாவது வாசிங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11, 12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், நல்ல கவனிங்க, நீங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்புவேன் என்பதற்கு இதுவே என்ன அடையாளம்னா, நீங்கள் என்னை ஆராதனை செய்வீர்கள். எந்த மலையிலிருந்து நான் உன்னை அனுப்பினேனோ அந்த மலைக்கே நீ மீண்டும் என்னை நீ ஆராதனை செய்வ. அதுதான் உனக்கு அடையாளம். முதல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் அடையாளம். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அடையாளம். நீங்கள் சும்மா நிற்பீங்க, ஆராதிக்கிற நேரத்தில் சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அடையாளம் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்து கொண்டால் மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார்களோ அதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அடையாளம். அதனால தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு
இதுவே அடையாளம். எது அடையாளம்? எது அடையாளம்? கர்த்தரை ஆராதிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் நீங்கள் சும்மா நின்னீங்கன்னா ஏதோ சம்திங் ராங், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அடையாளமாய் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆராதிக்கிற இருதயம் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, 1 சாமுவேல் 7:3, யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையோ அஸ்திரோத்தையோ உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்கள் நடுவில் இப்போ அஸ்திரோத் இருக்கிறான், உங்கள் நடுவில் அந்நிய தேவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள், என்னை ஆராதிப்பதற்காகத்தான் நான் உங்களை விடுதலையாக்கினேன். ஆண்டவர் சொல்ற, இந்த மலையில வந்து நீங்க என்னை ஆராதிப்பீங்க. ஆனா அந்த மலையில வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? கண்ணுக்குட்டியை உருவாக்குறாங்க, அவைகளை ஆராதிக்கிறார்கள், எங்களை கொண்டு வந்தது இவர்கள் தான் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். எல்லாவற்றையும் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார், வந்து சொல்றாரு, நீங்க அஸ்திரோத்தை உங்களுடைய நடுவில் வைத்து அதை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீங்க, அதனால உங்களை நான் பெலிஸ்தருடைய கைக்கு நாங்கள் உங்களை விட்டுவிட்டேன். நீங்க எப்பொழுது திரும்பி அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்கிறீர்களோ அப்பொழுது நான் பெலிஸ்தருடைய கைக்கு உங்களை நான் நீங்களாக்கி விடுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். கர்த்தரை ஆராதிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். எனவே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 20:12, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்றும் அவர்கள் அறியும்படிக்கு, நல்லா கவனிங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான ஓய்வு நாட்களை அவர்களுக்கு, 2வது ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக, எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன், அவர்கள் அனுசரிக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாள் என்பது, ஆராதனை என்பது, ஞாயிற்றுக்கிழமை என்பது சபை மிகவும் முக்கியம். தவிர்க்கப்படாத சூழ்நிலைகளை தேவன் அறிவார். தவிர்க்கப்படாத சூழ்நிலை இது வந்து தவிர்க்க முடியாது. வேலை நிமித்தமாக அல்லது பலவீனம் நிமித்தமாக ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஓகே பரவாயில்ல, ஆனாலும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் வர்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, வர்றதுக்கு ஏதுவாக இருந்தும் வராமல் வீட்டில் அலட்சியமாக இருக்கிறாங்க பாருங்க. அது தேவன் கொடுத்த அடையாளம் கிடையாது. அது தேவன் நமக்கு கொடுத்த ஓய்வு நாளுன்னு சொன்ன ஆண்டோட சமூகத்தில் வந்து உட்காரோம்ல ஞாயிற்றுக்கிழமை, அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். அந்நியர் ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஃபோன் பண்ணால் அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன் எடுக்க மாட்டாங்க? சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அது அடையாளம். அது என்னது? அடையாளம். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற காண்பிக்கிற அடையாளம் அது. அல்லேலூயா. அது எப்பயாவது தான் சர்ச்சுக்கு போவோம், வீட்டுக்கு போனால் இருக்கும்.
ஏதோ ப்ரோக்ராமா ஞாயிற்றுக்கிழமை என்னால் முடியாதுப்பா, அது கர்த்தருடைய நாள். ஏதாவது ஒரு காரியமா அது கர்த்தர். அவங்க வரமாட்டாங்க, அவங்க அப்படின்றது தான் ஒரு அடையாளம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் எனக்கும் ஒரு அடையாளத்தை நான் வைக்கிறேன். அது என்ன அடையாளம்னா, என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு. எசேக்கியேல் 20:20 வாசிங்க, 20வது வசனத்தை. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு எவைகள் அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். நாங்கள் இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி போயிட்டு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வந்தோம் தூத்துக்குடிக்கு. போன பிறகு அந்த அடுத்த ஊர் திருச்செந்தூரில் அன்றைக்கி ஏதோ ஒரு அந்த கோயிலில் ஏதோ ஒரு இது போல் காலையில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டோம். சுடு தண்ணிலாம் இல்லை, தண்ணி சில்லுன்னு இருக்குது. குளித்தான், கிளம்புனோம். போயிட்டு நான் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனான் தான். போயிட்டு சாயங்காலம் வரான். என்னன்னா கூட்டம் நிற்கிதான். அவன் சொல்கிறான், 5 மணி நேரம் நின்னேன். 5 மணி நேரம் நின்னேன். எதுக்கு 5 மணி நேரம் நின்னான் தெரியுமா? எதுக்கு 5 மணி நேரம் நின்னான்? ஒரு 1/2 மணி நேரம் நிற்க முடியல ஆராதனையில். ஒரு 1/2 மணி நேரம் நிற்க முடியல. ஒரு 3/4 மணி நேரம் உட்கார முடியல. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நமக்கு முன்னாடி பைபிள் என்ன பண்ணுறது? சிக்னல் அது, டைம் ஆகிடுச்சு, மூடுங்கள், போதும், நாங்கள் கேட்டது போதும், நீங்கள் கடையை மூடுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. 5 மணி நேரம் நின்றுட்டு சாப்பாடு இல்லாமல் வந்து சேர்றான் வீட்டுக்கு. நான் கேட்டேன், ஏன்டா அப்படியாடா போய் நிற்கின்னுட்டு வரணும், இல்லைனா இன்னொரு நாள் தான் போயிட்டு வாங்கேன்டா. இல்லைடா, சாமியை பார்த்தே ஆகணும். என்னது? சாமி தரிசனத்தை பார்த்தே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்குதா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டே ஆகணும், ஆண்டவரை ஆராதிச்சே ஆக வேணும்னு என்னைக்காவது அந்த வைராக்கி இருந்திருக்கா நமக்கு? பாருங்களேன், போய் 5 மணி நேரம் நின்றுட்டு சாப்பாடுங்கெல்லாம் அப்படியே வரான், நாக்கு தள்ளிட்டு வந்து நிற்கிறான். அந்த வைராக்கியம் பாருங்கள். நீங்கள் நம்மளை தவிர மற்ற மதத்தினர் யாரை வேணாலும் எடுத்துக்கங்களேன், ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் தான் ரொம்ப மன்னிக்கிறதுல வள்ளல்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுறது, பால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொழுப்பும் கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவர் பார்த்துப்பாரு, நீ போ, உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போ, டேய் வாடா, டைம் ஆயிடுச்சு, கிளம்புடா, ஏந்துடுறா. அது எப்படி தான் ஸ்கூலுக்கெல்லாம் ஏஞ்சி கிளம்பி போகிறாங்களோ, காலேஜுக்கெல்லாம் போகிறாங்களோ, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டும்தான் என்ன வந்துடுது, தூக்கம் வந்துடுது. நீ போ, என்னெல்லாம் வர முடியாது, உனக்கு இஷ்டம் இருந்தால் கிளம்பு, உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ கிளம்பு. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். நான் சொல்கிறேன், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஓகே, ஆண்டவர் பார்ப்பார். பலவீனம் ஆண்டவர் பார்ப்பார். வேலை ஆண்டவர் பார்ப்பார், நோ ப்ராப்ளம். ஆனாலும் ஒரு காரியத்தை நினச்சி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போயுமே ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இது உங்களுக்கு ஒரு அடையாளம். இது சபைக்கு வருகிறது ஒரு அடையாளம். நீங்கள் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. நீங்கள் வண்டியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போனால் போலீஸ்காரன் கூட பிடிக்க மாட்டான் தெரியுமா? அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அவங்க போட்டு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியுது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது அடையாளம். கர்த்தரை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். 2வது, ஓய்வு நாளை ஆசரிப்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற. நீங்கள் லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 37. லூக்கா 2வது அதிகாரம் 37. ஏறக்குறைய
84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை. யாரு? அதுதான் யாருன்னு கேட்குறேன். அன்னாள். அன்னாள். இந்த அன்னாள் அந்த அன்னாள் இல்லை, இது வேற அன்னாள். இது வேற அன்னாள். அந்த அன்னாள் 84 வயதுள்ள அந்த விதவை ஆலயத்தை விட்டு நீங்காமல் சாகிற வரைக்கும் ஆலயத்தில் இருந்தாங்களாம். நம்ம ஒரு 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 தீர்மானம் பண்ணணும், ஒரு உடன்படிக்கை பண்ணணும். சாகிற வரைக்கும் நான் இந்த சபையில் தான், சாகிற வரைக்கும் நான் இங்கே தான். அன்றைக்கி கூட ஒரு நாள் ஒன்று சொன்னேன், எனக்கு அடக்க ஆராதனைன்னா இந்த சபையில் தான். அந்த மாதிரி ஞானஸ்தானமும் இங்கே தான், ரட்சிக்கப்பட்டது இங்கே தான், அடக்க ஆராதனையும் இங்கே தான். அதனால் சபையை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, நீங்கக்கூடாது. அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அடையாளம். 3வது சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 86வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நல்ல கவனிங்க, தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற. ஒருவேளை ஆண்டவர் என்னோடு கூட இல்லை என்று சொன்னால் எப்பொழுதோ சத்துரு என்ன ஜெயித்திருப்பான், என்னை மேற்கொண்டிருப்பான், எப்பொழுது நான் அழிந்திருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால தான். அது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட, யார்கிட்ட சொல்றது? கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானாரு. இவன் பயந்து கொண்டு இருக்கிற கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியான முறியடிப்பா என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயவு கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவர் நீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேணும். கிதியோன் கேட்குறாரு, உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் மீதியானருக்கு பயந்து நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ எல்லா மீதியானையரையும் முறியடிப்பா. சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ கிதியோன் கேட்குறாரு, என்னோடு கூட பேசுகிறவர் தேவரீர் தானா என்று எனக்கு ஒரு அடையாளத்தை, என் கூட நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. என்னோடு கூட நீங்கள் பேசுனது, என் கூட இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கிதியோன் கேட்கும் பொழுது 18வது வசனத்தில், நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். நல்லா கவனிங்க. அதற்காக நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர் இருப்பார். அல்லேலூயா. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்க என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். அப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. 2வது, ஓய்வு நாளை ஆசரிப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற
அடையாளம். ஓய்வு நாளை ஆசரிக்கும் பொழுது அது நமக்கு அடையாளமாக இருக்கிறது. மூணாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு விரோதமாக எத்தனையோ வந்த போதெல்லாம், நமக்கு விரோதமான மரண காரியங்கள் சத்துரு வந்த போதெல்லாம், நம்மை மேற்கொள்ள வந்த போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அது கொடுத்திருக்கிற அடையாளம். அல்லேலூயா. இந்த அடையாளங்களை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்தார். இனிமேலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு நம் திருவிருந்துக்கு அப்படியே ஆயத்தமாகும்.